Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் இறைவசனம். பராக்கிரமசாலியான சாதோக் என்னும் வாலிபனும் அவன் தகப்பன் வம்சத்தாரான 22 தலைவருமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக நமக்கு ஒரு அருமையான ஒரு நம்பிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார். இந்த காட்சியை கற்பனை செய்யுங்கள். தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக ஆக்குவதற்கு 3,40,000க்கும் அதிகமான ஆண்கள் ஒன்றாக கூடி வந்திருக்கிறார்கள். 3 நாட்கள் அவர்கள் எப்ரோன் மலைப்பகுதியில் இருக்கிறார்கள். அந்த இடம் ஜே என்று இருக்கிறது, ஒரே கூட்டமாக இருக்கிறது. எல்லாரும் சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி கொண்டும் இருக்கிறார்கள். அது எப்ரோன் மலைப்பகுதி முழுவதும் எதிரொலிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த கூட்டத்தில் சாதோக் என்ற ஒரு இளைஞரும் இருந்தார். ஒருவேளை அவரை நிறைய பேர் கவனித்திருக்க மாட்டார்கள், ஆனால் ஆண்டவர் அவரை கவனித்தார். அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அப்போது என்ன ஆயிற்று? சாதோக்கு ஒரு குருவாக சேவை செய்தார். தலைமை குரு அபியத்தாரோடு சேர்ந்து சேவை செய்தார். கடவுள் சாதோக்கு நிறைய ஞானத்தையும் தன்னுடைய விருப்பத்தை புரிந்து கொள்ளும் விதமாக திறமைகளையும் கொடுத்திருந்தார். அதனால் அவர் இறைவாக்கு சொல்கிறவர்களாக இருந்தார். பொதுவாக யாரும் இறைவாக்கு சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய சக்தி வேண்டும், ஆசீர்வாதங்கள் வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவர் ரொம்ப தைரியசாலியாக இருந்தார். இந்த கடைசி நாட்களில் சாத்தான் ஆண்டவருடைய மக்களை என்றைக்கும் இல்லாத அளவுக்கு கொடூரமாக தாக்கி கொண்டிருக்கிறார். பல அன்பு சகோதர சகோதரிகள் இதை தான் சொல்லுகிறார்கள். சாத்தானுடைய இது அழுத்தம் அதிகமாக இருக்குது பிரதர், ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாத்தானையும் அவனுடைய பொல்லாத உலகத்தையும் ஆண்டவர் அழிப்பதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் சாதோக்கி போல நாமும் கூட தைரியமாக இருக்க வேண்டும். அந்த தைரியத்தை நாம் காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த சாதோக்கு போல தான் இந்த புதிய ஏதேன் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸுமே ஆண்டவருடைய வல்லமையினாலே ஆசீர்வாதங்களாலே நிறைந்து அவருடைய வார்த்தையை மட்டும் போதிக்கும் ஒரு உன்னதமான ஊழியமாக அது இருக்கிறது. இந்த வசனங்களை எல்லாம் நாம் அனுதினமும் பார்த்து வரும் அத்தனை வசனங்களும் என்னுடைய சொந்த சிந்தனையினாலோ இல்லை என்றால் கற்பனையினாலோ சொல்லப்பட்டதில்லை. இது ஆண்டவரிடமிருந்து வருகிறது. ஏனென்றால் அவர்தான் நமக்கு ஞானத்தை தருகிறார். நான் இந்த ஊழியத்துடைய தலைவர் நான் என்று எப்போதும் நான் சொன்னதில்லை. ஏனென்றால் இந்த புதிய ஏதேன் ஊழியத்தின் தலைவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் தலைவராக இருந்து என்னை வழி நடத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்மை எல்லா ஊழியர்களுக்கும் இருந்தால் நாமும் கூட சாதுவுக்கு போல தைரியமாக இருக்கலாம். இது ஊழியர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதில்லை. ஒரு கர்த்தரை நேசிக்கிற, அவர் மீது விசுவாசம் வைக்கிற அனைவருக்குமே ஆண்டவர் பக்கபலமாக இருக்கிறார். அதை தான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சாதோக்கு பலசாலியாகவும் தைரியமாகவும் இருந்தார். அதுபோல எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருமே தைரியமாக இருக்க ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, சாதோக்கு போல நாங்களும் தைரியமாக இருக்க தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, நீர் எப்போதுமே எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமாக எங்களை வழி நடத்திடு, இன்னும் எங்களை வழி நடத்துவீர் ஆண்டவரே. சாதைக்கு போல நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகவும் தைரியமாக உள்ளவர்களாகவும் மாற தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய அன்பிலே அநேகமாக நிலைத்திருந்து அப்பா, உம்முடைய ஞானத்தினாலே நாங்கள் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை தெரிய வண்ணமாக வருவதற்கு தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே.
எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கு நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் அவர்களோடு இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து பக்கபலமாக இருந்து பாதுகாத்து வழி நடத்துமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். Now you're watching New Eden TV.